12th கெமிஸ்ட்ரியில் பப்ளிக் எக்ஸாமுக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து மட்டுமே பப்ளிக்கில் 10 மார்க் கேட்டிருக்காங்க. 70 மார்க்கில் 10 மார்க் இதுலேருந்தே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மினிமம் 8 மார்க் ஆச்சு வரும், 8-9 மார்க் வரைக்கும் வரும். இந்த சாப்டரில் ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். இதில் நிறைய பேர் இந்த ஐசோமர்ஸை மிஸ் பண்ணிடுங்க. ஏதோ ரொம்ப ஸ்ட்ரக்சராக பார்க்கறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் ஐசோமர்ஸில் வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்டு இது வந்து NO2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன மெயின் திங்னா இந்த நைட்ரஜன் கூட திஸ் ஃபஸ்ட்டு ஒன்று நைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கணும், இல்லாட்டி ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கணும். இதுதான் என்னுடைய மெயின் பிரின்சிபல். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். பாண்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் அயான் த்ரோ எய்தர் ஆஃப் இட்ஸ் 2 different donor atoms. இங்கே நைட்ரஜனும் டோனார் ஆட்டம், இன்னொன்று வந்து ஆக்சிஜனும் டோனார் ஆட்டம். ஏன்னா இங்கே இருக்கிறது NO2, இல்லை 2 தான் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஒன்று நைட்ரஜன் டோனார் ஆட்டமாக இருக்கணும், இல்லாட்டி ஆக்சிஜன் டோனார் ஆட்டமாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு வந்து இதை ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரக்சரை போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஈஸியான இதாக லிங்கேஜ் ஐசோமர்ஸ். 1 மார்க்கில் கூட கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் கூட கேட்கலாம். அந்த ஸ்ட்ரக்சராக கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ஐசோமர்ஸ்னு கேட்கலாம். இது வந்து பைடென்டேட் இல்லை ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ரெண்டு பேருமே 2 டோனார்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆம்பிடென்டேட் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆம்பிடென்டேட் ரொம்ப முக்கியம். 2 different donor atoms, நைட்ரஜனும் ஆக்சிஜனும். இதான் லிங்கேஜ் ஐசோமர்ஸ். கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ், the interchange of one or more ligands between the cationic and anionic coordination entities results in different isomers. ஸோ இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். 1 or more ligand இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதா. இங்கே வந்து லிகாண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா த லிகாண்ட் அமோனியா and cyanide were bound respectively to cobalt and chromium, while its coordination isomers அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கிறது. உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இதை 2 இதில் எடுத்துக்கலாம். லிகாண்டு என்ன இருக்குது, அமோனியா அண்டு சயனைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NH36 இது எங்கே இருக்குது பாருங்கள், குரோமியத்து கூட இருக்குது. இங்கே வந்து CO கோபால்ட்டு கூட இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம். அதை இங்கே பாருங்கள், CN இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், குரோமியத்து கூட இருக்குது. இங்கே வந்து கோபால்ட்டு கூட இருக்குது. இதுதான் 2 தான் டிஃப்ரென்ஸு. ஈஸியாக அந்த லிகாண்டு தான் முக்கியம். 1 or more ligands. The ligands ammonia and cyanide bound respectively to cobalt over its coordination isomers. இதை நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இல்லை இதை கான்செப்டாக வச்சு நீங்கள் இப்படி மாற்றினீங்கன்னா அது தப்பாயிடும். இதுதான் உங்களுக்கு லிகாண்டு சேஞ்ச் ஆகுது, அதுதான் முக்கியம். அதுக்குமே இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அயனைசேஷன் ஐசோமர்ஸ், கவுண்டர் அயன், அயனைசபிள் கவுண்டர் அயன், இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். கேன் ஆக்ட் அஸ் எ லிகாண்டு. இதுதான் வந்து இதுவே வந்து லிகாண்டாகவும் சேஞ்ச் ஆகுன்றாங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், எத்திலீன் டைஅமைன். இங்கே வந்து in this compound both bromine and chlorine have the ability to act as a ligand. The exchange of these 2 ions result in different isomers. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே Cl2, இங்கே Br2, இதில் வந்து இங்கே Br2, இங்கே Cl2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டு கிவ்ஸ் புரோமின். ஏன்னா இதுதான் வெளியில் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டில் வந்து புரோமின் கொடுத்துருது. இந்த லேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே குளோரின் வெளியில் இருக்குது, அதனால் குளோரின் அயன் வெளியில் வருது. இதில் புரோமின் அயன் வெளியில் வருது. அதனால் இது வந்து டிஃப்ரெண்ட் அயான்ஸ். ஸோ அதான் சொல்கிறாங்க. இதுக்கும் கொடுத்துருக்கிற மீதி எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் 1 மார்க்கில்
கேட்கலாம். மக்கள் கூட இந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு கேட்கலாம் என்ன டைப் ஆஃப் ஐசோமர்ஸ்னு. சால்வேட் ஐசோமர்ஸ் இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். சால்வெண்ட் மாலிகூல்ஸ் such as water, ammonia or alcohol. இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுருக்க போகிறீங்கன்னா, இங்கே H2O6 இருக்குது, 3 குளோரின் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து வயலட் கலர் காம்பவுண்டு கொடுக்குது. அதே இங்கே H2O வந்து 5 ஒரு குளோரினை உள்ளார கொண்டு வரீங்க. இங்கே 3 குளோரின் இருக்குது, அதில் வந்து ஒரு குளோரினை இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிற 6 H2Oவில் 5 H2O வச்சுட்டு ஒரு H2O வெளியில் கொண்டு போயிடுறீங்க ஈஸியாக. அப்போ வந்து பேல் கிரீன் கலர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறத சொல்கிறேன். அதே டார்க் கிரீன் கலர் எப்போ வருதுன்னா, உங்களுக்கு திரும்ப இன்னொரு வாட்டர் மாலிகுலும் வெளியில் வருது. இங்கே ஒரு H2O, இங்கே 2 H2O, இங்கே இருக்கிற குளோரினில் 2 இருக்குது, அதில் இன்னொன்று நீங்கள் உள்ளார கொண்டு போயிடுறீங்க, 2ஆக கொண்டு போயிடுறீங்க. இப்படி கொண்டு போனீங்கன்னா அது வந்து சால்வேட் ஐசோமர்ஸ். 3 ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் இருக்குது இதில் மொத்தம். இப்படி கூட கேட்கலாம், இதில் எத்தனை ஐசோமர்ஸ், இந்த இதை கொடுத்துட்டு எத்தனை ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் கூட 1 மார்க்கில் கேட்கலாம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இது ரொம்ப கொஞ்சம் ரேரான கேட்குற கொஸ்டினாக இருந்தால் கூட இந்த ஒரு சாப்டர் தான் நம்பி தான் நான் போகிறேன். எல்லாத்தையுமே படிச்சுட்டு போகணுன்னாக்கா இதே நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு தான் ஆகணும். ரொம்ப ஒரு ஈஸியானது தான் இது, புரிஞ்சு படிச்சிங்கனாக்கா. ஒன்லி எங்கே வருன்னா ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸஸ், அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஃபார்ம் A2B2, இதில் வந்து ஏபி இல்லை A2BC எப்படி இருந்தாலும் ஏபி அண்ட் சிஆர்லாம் வந்து மோனோடென்டேட் லிகாண்ட். எம்ங்கிறது எப்பயுமே சென்ட்ரல் மெட்டல் அயனா நம்ம எடுத்துக்கிறோம். சிமிலர் குரூப்ஸ் A or B present either on same side or on the opposite side. சேம் சைடில் இருந்தால் அதுக்கு பேர் வந்து சிஸ் ஃபார்ம், ஆப்போசிட் சைஸில் இருந்தால் டிரான்ஸ்ஃபார்ம். இதான் என்னுடைய மீனிங்கு. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி சேம் சைடில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குதுங்க தான். அதேமாதிரி இங்கே வந்து XYங்கிறது பைடென்டேட் லிகாண்ட். The two different coordinating atoms also shows இதுவுமே சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ். இதில் ABCD டைப்பு. இங்கே வந்து இது in this case considering any one of the ligand ABCD as a reference, the rest of the ligand can be arranged in 3 different. இங்கே வந்து 3 geometrical isomers. இது இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைப்பில் பாருங்கள், சிஸ்னால பக்கத்தில் அட்ஜசன்ட்டில் இருக்கணும். ஸோ 2 NH3மே பக்கத்தில் இருக்குது. டிரான்ஸில் ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கேயும் அதே டைப் தான். இங்கே ரெண்டுமே அட்ஜசன்ட் சைடில் இருக்குது, இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மில் ஈஸியாக நீங்கள் இதை போட்டுடலாம். இங்கே அதே மெத்தட் தான். இது வந்து பைடென்டேட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிறது, இது ஆப்போசிட் சைடில் இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. 3 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுங்க. இப்போ குளோரின் இங்கே எடுத்துக்கிறீங்க, இதில் வந்து பிஆரை ஆப்போசிட்டில் டிரான்ஸில் போடுறீங்க. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து NH3 போடுறீங்க, இன்னொன்றில் வந்து லாஸ்ட்டு NO2 அது அப்படியே போடுறீங்க. இது 3த்தையுமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இது ஒன்று மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறீங்க, Cl மட்டும். மீதி 3த்தையுமே ஆப்போசிட் டிரான்ஸ்பொசிஷனில் 3த்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி போட்டிங்கனாக்கா அது ABCD டைப். இது ஆக்டோஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இதில் வந்து ரொம்ப ரேரான கொஸ்டின்ஸாக கேட்பாங்க 5 மார்க்லலாம். சப்போஸ் கேட்டாங்கனாக்கா நீங்கள் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஓரளவாவது ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. இதில் டைப் என்ன நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. A2B4 இல்லை MXX2B2 சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் எப்படி வருதுங்கிறது தான்.
இதில் ஏ அண்ட் பியான்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது ஏ அண்ட் பின்னால ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து மோனோடென்டேட் லிகாண்டு. எக்ஸ்ங்கிறது பைடென்டேட் லிகாண்ட் with two same kind of donor atoms. In the octahedral complex, the position of ligand is indicated by the following scheme. இதில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய இது கொடுத்துருக்க மாதிரி தெரியும். இதில் வந்து நீங்கள் எது டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிங்கனாலே போதும். எது இருக்குதுன்ட்டு இப்போ பாருங்கள் 162435 மீதி எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த 16 போக மீதி என்ன இருக்கும் 12131415. ஏன்னா 6 வரைக்கும் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்கிறது. ஏன்னா ஆக்டாஹெட்ரல் 6 தான் இல்லையா. ஸோ அதேமாரி 2ல் வரும்போது 24 தான் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குது 23 24 இங்கே வந்துடுச்சு 25 26. அவ்வளோதான். 3ல் வந்தீங்கன்னா 34 35 தான் நம்ம இங்கே எடுத்தாச்சு 36. அவ்வளோதான். 4ல் வந்து 45 46. 5ல் வந்து 6. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கிறீங்கன்னா 2 எடுக்கிறீங்கன்னா அதுக்கு லெஸ்ஸனாக இருக்கிற நம்பரை எடுக்க முடியாது. ஸோ அப்போ 2க்கு மேலே என்ன இருக்கோ அதான் எடுக்க போகிறீங்க. 3 4 இங்கே வந்துடுச்சு, அதனால் 2 5 மட்டும்தான் இங்கே வரும். 6 வரும். 3னா உங்களுக்கு அதுக்கு பெரிய நம்பர் என்ன இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 5 நம்ம இங்கே ட்ரான்ஸில் வந்துடுச்சு. ஸோ அப்போ இங்கே வந்து 6. 4ல் வந்து 4க்கு அடுத்து 2 நம்பர் தான் இருக்குது 5 6. அதுதான் இங்கே நம்ம ட்ரான்ஸ்லேட் எதுவுமே கிடையாது. 1 2 3ல் மட்டும்தான் இருக்குது. 5க்கு அடுத்த பெரிய நம்பர் 6. அவ்வளோதான். ஸோ இதுதான் இப்படி தான் நீங்கள் ஓரளவுக்காவது ஈஸியாக வச்சு ஓரளவுக்காவது இதை ஆன்சர் பண்ணுங்க. இதை ஞாபகம் வச்சுருந்தாச்சு. அதேமாரி if 3 similar ligands are present in the corners of one triangular face and the other 3 ligands are present in opposing triangular face, then the isomer is referred to as facial isomer. இது 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்டான்னு ஓரளவுக்காவது நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிடணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஷியல் ஐசோமர்ஸ். ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் அப்படியே இதை கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா இதில் 3 ஷேப்பு 3 கார்னரில் இதை போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஃபேஷியல். ஒரு ஃபேஸில் மட்டும் இருக்கிறது வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா. இஃப் 3 similar ligands are present around the meridian, இந்த வார்த்தையை மட்டுமாச்சும் இந்த ஒரு லைன் எழுதுனீங்கன்னா கூட போதும். which is an imaginary semicircle from the one apex of octahedral in opposite apex. ஸோ அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த கிரீன் கலரில் இருக்கிறது அதுக்கு வந்து மெரிடியோனல். ஏன் காரணம்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் டேர்ம்ஸில் தெரியும் மெரிடியோனல் ஃபேஸஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து மெரிடியோனல் ஐசோமர். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரேராக கேட்குறது தான். பட் 1 மார்க்கில் இல்லை 5 மார்க்கில் சப்போஸ் கேட்டானா கூட ஓரளவுக்காவது இதை வந்து நீங்கள் ஹெச் பண்ணுற அளவுக்காவது கொஞ்சமாவது எழுதணும். இந்த ஒரு சாப்டரே நம்பிக்கிட்டு போகிறவங்களுக்கு. தி நம்பர் ஆஃப் ligands increase, the number of possible isomers also increase. ஸோ இப்போ இது வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா அதை சுற்றி மொத்தம் உங்களுக்கு ABCDEFன்னு இருந்துச்சுனாக்கா மொத்தம் 6 லிகாண்ட் வரும்போது இந்த ஒரு வார்த்தை முக்கியம் 15 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். அந்த ஒரு 1 மார்க்கில் கேட்டோட இதை ஆன்சர் பண்ணணும். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இது கூட ஒரு டைமில் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு லாஸ்ட் டைமில் நீங்கள் இதை எப்படியாவது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கணும்னா எனான்சியோமர்ஸ்னால் என்னென்னாச்சு கேட்டாங்கன்னாச்சும் ஆன்சர் பண்ணணும். இது வந்து விச் ஆர் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். அதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு எனான்சியோமர்ஸ். ஸோ த plane polarized either clockwise or anti-clockwise. அந்த ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் எழுதுங்க. anti-clockwise. Isomers are called dextro or levorotatory. TR இல்லை L ஃபார்ம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ENங்கிறது எத்திலீன் டைஅமைன். ஸோ அதான் இதை எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும்னா 2 இதை ஜாயின் பண்ணுறீங்க, நடுவில் ஒரு கேப் விட்டுருவீங்க, திரும்ப 2 ஜாயின் பண்ணுறீங்க, நடுவில் ஒரு கேப் விட்றீங்க, திரும்ப 2 ஜாயின் பண்ணுறீங்க. அப்படி தான் நீங்கள் வந்து இதை போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கணும். இப்படி தான் பண்ணணும். 2 ஜாயின் பண்ணுறீங்க,
இந்த பிளேனில் ஒரு பிளேனில் இங்கே இருக்கிறத ஜாயின் பண்ணிடுறீங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே. இந்த 2 சைடு இருக்கிறத ஜாயின் பண்ணிடுறீங்க ஃபஸ்ட்டு. ஒரு கேப் விட்டுட்டு நீங்கள் எதையும் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஆனால் இது வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறது இது. பட் வந்து நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி எதையும் ஜாயின் பண்ணிடுறீங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பைடென்டேட்டுங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இது பண்ணுது. மிரரில் பார்த்தா இப்படி இருக்கும். ஓரளவுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா இது வந்து பைடென்டேட்டுன்னும் போது 6 டோட்டலாக கோஆர்டினேஷன் நம்பர்னு வரும்போது. நெக்ஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறீங்கன்னா COCl2 இதுவும் வந்து பைடென்டேட் தான். எத்தனை டைப்? இது வந்து குளோரினஸ் 3 ஐசோமர்ஸ், 2 ஆப்டிகலி ஆக்டிவ் சிஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் 1 ஆப்டிகலி இன்ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபார்ம். அட்லீஸ்ட் இந்த விட நான் வச்சுங்க 2 ஆப்டிகலி ஆக்டிவ் சிஸ் ஐசோஃபார்ம்ஸ் இருக்குது, 1 ஆப்டிகலி இன்ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஏற்கனவே இங்கே இது பண்ண மாதிரி அதே ஏற்கனவே இந்த 2 இதை ஜாயின் பண்ணிடுறீங்க. இந்த ஒரு கேப் விட்டு இதை ஜாயின் பண்ணிட்டு மீதி இங்கே எதுவும் ஜாயின் பண்ண முடியாது. 2 குளோரின் தான் இங்கே இருக்குது. Cl2ங்கிறத 2 குளோரினை போட்டு மீதி எத்திலீன் டயமைன் போடுறீங்க. ஏன்னா இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பரும் வந்து உங்களுக்கு 6, அதனால் நீங்கள் வந்து 6 வரும். 2 4 6 ஸோ இப்படி தான் போட்டு ஓரளவாக நீங்கள் ஒரு டைமாவது இதெல்லாம் வரைஞ்சி பார்த்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறீங்க. 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக ஓரளவு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டோஃபீல்ட் தியரிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை ஓரளவுக்கு எல்லாருமே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோஆர்டினேஷன் நம்பர் 2 வந்துன்னா அது ஹைபிரிடைசேஷன் SP டைப்பு லீனியர் ஜாமெண்ட்ரி. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதில் மெயினாக வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 4 வந்துன்னா ஒன்று டெட்ராஹெட்ரல் இல்லை ஸ்கொயர் பிளேனர். SP3ன்னு வந்து அது வந்து டெட்ராஹெட்ரல், இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். அதேமாரி உங்களுக்கு DSP2னா ஸ்கொயர் பிளேனர், இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வரணும், ஞாபகம் வச்சுருக்கணும். 6 அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து 6 வந்து இதில் D2SP3ன்னு வந்துச்சுன்னா அது வந்து ரெண்டுமே ஆக்டாஹெட்ரல் தான். பட் இங்கே 4ல் தான் உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து ஜாமெண்ட்ரிங்கிறது ரெண்டுத்துக்குமே ஆக்டாஹெட்ரல் தான் இருக்கும். இங்கே வந்து ஹைபிரிடைசேஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். D2SP3, இங்கே SP3 D2 தான். இதுக்கு வந்து ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் இன்னர் ஷெல் ஆர் இன்வால்வ்டு, இது வந்து ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் அவுட்டர் ஷெல் ஆர் இன்வால்வ்டு. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து SP3 D2. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து அவுட்டர் ஷெல், அதாவது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸு. இன்னர் ஷெல் இன்வால்வ்டுனா இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஞ்சம் நான் வச்சு டப்புன்னு பார்த்தோன்னே ஒரு 1 மார்க்லேயே இல்லை கேட்டால் கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். இதே கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங், இதையும் வந்து நிறைய பேர் படிக்காமல் போகிறீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்ட்டு. பட் இதுவும் ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து ஆவரேஜ் எனர்ஜி ஆல்ரெடி டி ஆர்பிட்டால் வந்து நம்மளுக்கு 5 இருக்கிறது தெரியும். XY Y Zன்னு இந்த மாதிரி ஒரு 5 இருக்குது. அது வந்து ஆவரேஜ் எனர்ஜி திரும்பி கொஞ்சம் லெவல் ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லிகாண்டெல்லாம் வந்து அப்ரோச் ஆனதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EGயும் T2Gயும் ஸ்ப்ளிட் ஆகுது. இது டெல்டா O கிறிஸ்டல் ஃபீல்ட் சிவிலைசேஷன் ஓக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்டாஹெட்ரல்ங்கிறதான் அந்த O. அதனுடைய எனர்ஜியினுடைய இதை வந்து பேரி சென்டர்னு சொல்லலாம். இந்த 5ல் வந்து மேலே இருக்கிற 3 வந்து 3/5ங்கிறது DX² - Y² DZ². மீதி இருக்கிற 3 ஆர்பிட்டல் வந்து T2Gன்னு போட்டுக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து இந்த 2ல் வந்து 5 டோட்டலாக 5ல் வந்து 2 போயிடுச்சுன்னா மீதி என்ன 3, அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ் 3/5, இங்கே -2/5 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இதை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு 5 மார்க்கில் இதை வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம். ஸோ அதே வந்து டெட்ராஹெட்ரல் அப்படியே ஆப்போசிட் ஆகும். ஸோ
அதனால இதை பார்த்துங்க, இங்கே ஈஜியில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிசைட் ஸ்கொயரு. அதே இங்கே T2Gயில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் இசட் அந்த மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகும். அதே டெட்ராஹெட்ரலில் பாருங்கள், அதே ஆவரேஜ் இங்கே எல்லாத்தையுமே சேமாக போட்டு வர போகிறீங்க. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக போயிருக்கும். இதே இங்கே 2/5, இங்கே 3/5ன்னு வந்திருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயருங்கிறது இங்கே அப்படியே கீழே வந்துட்டுருக்கும். இங்கே T2, இங்கே ஜிங்கிறது இங்கே போட மாட்டீங்க, அது ரொம்ப முக்கியம். இதில் ஜிக்கு வேலை கிடையாது. ஸோ அதனால் டெல்டா T = 4/9 ஆஃப் டெல்டா ஓ. ஸோ இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, இந்த 9ல் 4 பங்கு தான் இருக்கும் இந்த டெல்டா ஓவில். ஸோ அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். 1 மார்க்கில் கேட்டால் கூட ஈஸியாக அதெல்லாம் ஓரளவுக்கு போட்டுடலாம். ஸோ அப்படியே ஆப்போசிட் தான் அந்த டெட்ராஹெட்ரலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிசட் ஸ்கொயர் வரணும், மீதி மூணுமே அப்படியே ஆப்போசிட் இடத்துல போயிடும். இதுதான் இந்த ஆக்டாஹெட்ரலுக்கும் டெட்ராஹெட்ரலுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இந்த இலிஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம ஈஸியாக கொஞ்சம் பார்த்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரல் மேலே இங்கே இந்த இடத்துல எந்த சார்ஜுமே கொடுக்கல இல்லையா, இந்த இடத்துல எதுவுமே சார்ஜே இல்லை. அதனால் இதை வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, அப்படியே அதனுடைய கான்ஃபிகரேஷனை போட்டுக்கிறீங்க. 3D8 4s2 ஃபுல் கான்ஃபிகரேஷன் கூட நம்ம போட தேவை. இந்த 3D8 இங்கேருந்து 4s2 வரைக்கும் போட்டாலே போதும். ஸோ இப்போ 3D8 2 4 6 7 8. ஏன்னா எப்படி ஃபில் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு 1 2 3 4 5ன்னு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 6 7 8ன்னு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகணும். இப்படியே 2 ஃபில் பண்ணிட்டு போக முடியாது. அதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் +1லேயே படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ட்டு. ஸோ 1 இங்கேருந்து தான் ஃபில் பண்ணணும், இங்கேருந்தால் நீங்கள் இதில் இருந்தால் ஃபில் பண்ணிட்டு போகணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிடணும், 1 2 3 4 5ன்னு இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து 6 7 8ன்னு நீங்கள் இப்படி ஃபில் பண்ணணும். எடுத்தோடனே இப்படி ஃபில் பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் 4s2. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து லிகாண்டு சிஓங்க, இந்த லிகாண்டுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுங்கிறதுனால இது வந்து பேரிங் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து இந்த சைடு பேரிங் ஆகிறதுனால இந்த 4s2 வந்து இப்போ எம்டி ஆகிடுச்சு. ஸோ எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் நீங்கள் வந்து இது எடுத்துக்க போகிறீங்க. ஸோ நேச்சர் ஆஃப் த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் காசஸ் பேரிங் ஆஃப் 4s எலக்ட்ரான்ஸ் வித் 3D. 4sலேருந்து 2 எலக்ட்ரான் இந்த பக்கம் இது பண்ணி போகுது. ஸோ அதனால் அவுட்டர் ஆர்பிட்டல். இப்போ ஹைபிரிடைசேஷன் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன வந்து நம்மளுக்கு வந்து 4 தான். ஸோ sp3, ஏன்னா இப்போ sp3னா உங்களுக்கு ஏன்னா அந்த 4s2வில் இருக்கிற அந்த 2 தான் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் sp3 டைப் ஹைபிரிடைசேஷன். ஸோ ஜாமெண்ட்ரி வந்து டெட்ராஹெட்ரல், எப்பவுமே sp3ன்னு வந்தாலே டெட்ராஹெட்ரல் தான். கோஆர்டினேஷன் 4 வந்தாலே 2 தான் இருக்குது, sp3 இல்லாட்டி dsp2. இதில் வந்து உங்களுக்கு அவுட்டரா இன்னரானுங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு sp3ன்னு வந்தால் இப்படி இல்லை. சப்போஸ் இந்த டிலே ஒன்று எம்டிஆர் இருந்து வந்துன்னா அது dsp2ன்னு போட்டுக்குவீங்க. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 0, ஏன்னா இங்கே எல்லாமே பேர்டாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 0 வந்தாலே அது வந்து டயாமேக்னெட்டிக் தான், இல்லாட்டினா பேராமேக்னெட்டிக். ஸோ 0 போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0 தான் வந்துடும். அதே செகண்டு பாருங்கள், இதில் வந்து நிக்கல் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்தாச்சு இல்லையா, தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா நிக்கலுக்கு வந்து 2+ வரும். ஸோ ஏற்கனவே இங்கே வந்து 3D8, ஏன்னா ஆல்ரெடி நிக்கல்னா தான் வெறும் 3D8 4s2ன்னு வரும் இல்லையா, 4s2ன்னு வரும். நிக்கலுக்கு வந்து வெறும் நிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4s2 வரும். பட் 2 எலக்ட்ரான் இங்கே போனதுனால நிக்கல் 2+ங்கிறதுனால அந்த 4s2வில் இருக்கிறது போயிடும். ஸோ மீதி வந்து வெறும் 3D8 மட்டும்தான் இருக்கும். ஸோ 3D8 இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் காசஸ் பேரிங் ஆஃப், ஏற்கனவே பார்த்தோமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்ன்றதுனால இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே போய் பேர் ஆகிடுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு காலி ஆகிடுது. ஸோ அப்போ காலி ஆகிடுச்சுனால இதுலேயும் ஒரு வேக்கண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட் இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே. ஸோ மொத்தமாக 4 dsp2.
ஏன்னா நம்மளுக்கு கோஆர்டினேஷனே நம்பரே மொத்தமே 4 தான். இங்கே என்ன இருக்கோ அதான் கோஆர்டினேஷன் நம்பர் சிஎனுக்கு இல்லையா. ஒன்று 4 இல்லை 6 அதுதான் நம்மளுக்கு மெயினாக நம்ம புக்கில் கொடுத்துருக்குறது. சப்போஸ் இதுவும் ஃபுல்லாக இங்கேருந்து எடுத்திங்கன்னா அது SP3, இங்கே ஒரு வேக்கண்ட் ஆகி DSP2ன்னு போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷனுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அப்போ அப்படி வந்து அது வந்து ஸ்கொயர் பிளேனர். டியில் வந்து 4 தான் கொடுத்துருப்பாங்க. 5th தான் இது கூட போய் ஜாயின் ஆகி இப்போ ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்கொயர் பிளேனர். எங்கேயுமே வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் 0. நீங்கள் இதை கான்சிடர் பண்ணக்கூடாது, இதில் தான் பார்க்கணும். ஏற்கனவே ஒரிஜினல் ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டலுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் பார்க்கணும். இங்கே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து 0. ஸோ அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டயோமேக்னெட்டிக் தான், இதுவும் 0வில் வந்துடும். அதேமாதிரி FeCN6. ஸோ இதுலேயும் வந்து Fe3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3+ன்னு வருது. 3+ன்னு வந்தாலே உங்களுக்கு வந்து 3D5 இல்லையா, 3D5 வரும். ஸோ ஃபஸ்ட்டு 5மே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் காசஸ் a pairing of 3D electrons. ஸோ இப்போ இது வந்து 3D5, 4sல வந்து ஒன்றுமே கிடையாது, 4pல எதுவும் கிடையாது. ஸோ 3D5ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டுங்கிறதுனால 3Dக்குள்ளாரே உங்களுக்கு வந்து பேரிங் நடக்குது. ஸோ அப்படி பேரிங் வந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் மீதி இருக்குது. ஸோ ஒன்று மீதி இருந்தாலே அது வந்து ஒன்று வந்தாலும் அது வந்து பேராமேக்னெட்டிக்காக மாறிடும். பட் நம்மளுக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ, 6 இல்லையா. ஏன்னா CN6ங்கிறது நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் 6ங்கிறதுனால நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் 2 D1 D2 இல்லையா. ஸோ D1 D2வில் 2 எம்டி இருக்குது. ஸோ இது அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஒரு இதுதான் வந்து நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். D1 D2 இங்கே வந்து ஒரு S இருக்குது, இதில் வந்து ஒரு 3 P இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா D2S P3 டோட்டலாக. ஸோ இப்படி போட்டுக்க போகிறீங்க. இதை தான் பேஸ் பண்ணி தான் இதுதான் உங்களுக்கு மெயின். இதுலேருந்து எடுத்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து D2ன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இங்கே Dலேருந்து எடுக்காமல் Sலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்க போகிறீங்க. அவ்வளோதான், SP3 D2ன்னு வரும். ஸோ இது வந்து ஜாமெண்ட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல். இதில் வந்து இன்னர் D ஆர்பிட்டல்ஸ் ஆர் இன்வால்வ்டு, அந்த வேர்டு முக்கியம். ஏன்னா D ஆர்பிட்டல்ஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது எது இன்னர் அவுட்டர்னால் இந்த 4sஐ கான்சன்ட்ரேட் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க. 4sக்கு முன்னாடி இருக்கிற இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்னர், இந்த பக்கம் இருந்தால் இது வந்து அவுட்டர். 4sக்கு அடுத்தது வர D ஆர்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அவுட்டர் ஆர்பிட்டல். 4sக்கு முன்னாடி இருக்கிற 3D எடுத்திங்கன்னா அது வந்து இன்னர் ஆர்பிட்டல். இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. 4sஐ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு 4sக்கு முன்னாடி இருந்தால் அது வந்து இன்னர் ஆர்பிட்டல், வெளியில் இருந்தால் அது வந்து அவுட்டர் ஆர்பிட்டல். ஸோ வந்து இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஏன்னா இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேராமேக்னெட்டிக் 1 போட்டிங்கன்னா போர் மேக்னெட்ரான் எவ்வளோ வரும்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் 1.7. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதெல்லாம் நீங்கள் வேல்யூ ஞாபகம் வச்சிங்க. அங்கே போய் ஸ்கொயர் ரூட்லாம் போட தேவையில்லை. 5 வரைக்கும் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுனாலே டப்புன்னு எழுதிட்டு வந்துடலாம் ஆன்சரை. அதேமாதிரி COF6. ஸோ இதுலேயும் வந்து 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறதுனால 3D6. ஸோ எப்படி ஃபில் பண்ணுவீங்க, 1 2 3 4 5ன்னு இது ஃபில் பண்ணிட்டு 6th எலக்ட்ரானை தான் இங்கே வந்து ஃபில் பண்ணுவீங்க இல்லையா. 6ஐ தான் இங்கே ஃபில் பண்ணணும். மீதி இது எல்லாமே 1 2 3 4 5 ஃபில் பண்ணிட்டு இது வந்து 6 கீழே அடுத்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ 3D6 வீக் ஃபில்லிங் அண்ட் ஹென்ஸ் நோ பேரிங் ஆஃப் 3D எலக்ட்ரான்ஸ். இந்த வீக் ஃபீல்டு ஸ்டாக் ஃபீல்ட்லாம் இதில் வரும்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு இருக்கிற ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் இருக்கும். ஸோ இதில் F எல்லாம் வந்து வீக் ஃபீல்டு இருக்கு. ஹென்ஸ் நோ பேரிங் ஆஃப் 3D எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல். ஸோ இது எதுவுமே பேர் ஆகாது வீக் ஃபீல்டுக்கான. ஸ்ட்ராங் ஃபீல்ட்னா தான் பேர் ஆக முடியும். ஸோ இப்போ இது வந்து அப்படியே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அவுட்டர் ஆர்பிட்டல் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் எஸ்ஸை தான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணுன்ட்டு.
எஸ்ஸுக்கு முன்னாடி இருந்தால் அது வந்து முன்னாடி இருக்கிற டி ஆர்பிட்டல் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து அவுட்டர் ஆர்பிட்டல். ஸோ அப்போ எஸ்ஸு 3p3 ஒரு எஸ்ஸு 3p3 இதில் வந்து ஒரு D2. ஸோ sp3 D2. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா sp3d2 ஹைப்ரிடைசேஷன் ஆக்டாஹெட்ரல். ஏன்னா 6 வந்தாலே ஆக்டாஹெட்ரல் தான். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 4 இருக்கிறதுனால இந்த 6th இங்கே உடனே வந்து ஃபில் ஆயிருக்கு இல்லையா, மீதி 4மே அன்பேர்டில் இருக்குது, அதனால் 4. ஸோ 4 வந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் அதை வச்சு போட்டிங்கன்னா n = 4ன்னு வச்சு போட்டிங்கன்னா 4.8. நீங்கள் எந்த நம்பர் வைக்கிறீங்களோ அந்த பாயிண்டில் வந்து 7, 8 அந்த மாதிரி பாயிண்ட் டெசிமலில் வரும். அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. 4 வந்தால் என்ன, 3 வந்தால் என்ன. ஆல்ரெடி நீங்கள் அந்த டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்லேயே படிச்சிருப்பீங்க. எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் அதை அப்படியே ஞாபகம் வச்சு வந்து போட வேண்டியதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மெட்டல் கார்பனைல்ஸும் ப்ளஸ் இதில் இருக்கிற இந்த ஹைஸ்பீட் லோவில் எப்படி இந்த டெல்டா லெஸ் தென் பியா இல்லை கிரேட்டர் தென் பி இருந்தால் அது என்ன வரும், எது பேராகும், T2G, EG, அதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் எதை கேட்டாலும் அதேமாதிரி வெர்னஸ் தியரியில் இருக்கிற ப்ரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி, பாஸ்டுலேட்ஸு ப்ளஸ் ஐயூபாக் நோமன்கிளேச்சர் எப்படி எழுதுறதுங்கிறத ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துட்டு போங்க. அந்த புக்கில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்துட்டு போங்க. புக் பேக்கில் இருக்கிறதையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டரில் வந்து மினிமம் ஒரு 8 மார்க்கில் 9 மார்க் ஆன்சர் பண்ணிடலாம். 70 மார்க்கில் இந்த ஒரு சாப்டர்லேயே நீங்கள் 8 மார்க் ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக.